காட்டேரிக்குப்பம் பகுதியில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் இனிப்புகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாயம் சட்டம் மீண்டும் இன்று அமலுக்கு வந்தது. இதனை அடுத்து காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய சரக்கத்திற்கு உட்பட்ட திரௌபதி அம்மன் கோவில் சந்திப்பில் ஹெல்மெட் அணிந்து வந்த நபர்களை காட்டேரிக்குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் வாகன ஓட்டிகளை பாராட்டி இனிப்பு வழங்கினார். மேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்த நபர்களை இனிமேலும் ஹெல்மெட் அணியாமல் வந்தால் 1000 ரூபாய் அபராதம் கட்ட நேரிடும் எனவும் அறிவுரை வழங்கினார். புதுச்சேரியில் அதிகாலை 2 கார்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் தமிழக காவலர் உட்பட 4 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். விழுப்புரம் அருகே உள்ள முட்டைத்தூர் பகுதியை சேர்ந்தவர் பிரபாகரன் காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு பாணம்பட்டு பகுதியை சேர்ந்த வீரப்பன் மகன் சந்திரன் என்பவருடைய வாடகை காரில் தனது மனைவி ஏஞ்சலின், தங்கை சுசிலா, மகன் பிரசன்னா, மகள் ஷானிஃபர்லி ஆகியோருடன் காரில் விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது கார் மதகடிப்பட்டு மேம்பாலம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிர் திசையில் விழுப்புரம் மாவட்டம் எல்லார்பாளையம் பகுதியை சேர்ந்த கதிரவன் என்பவர் தனது நண்பர்களான அதே பகுதியை சேர்ந்த முகிலன் என்பவருடன் காரில் வந்து கொண்டிருந்தார். எதிர்பாராத விதமாக 2 காரும் நேருக்கு நேர் பலமாக மோதிக்கொண்டதில் கதிரவன், முகிலன், சந்திரன், பிரபாகரன் ஆகியோர் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட்டனர். சுசிலா, பிரசன்னா, ஏஞ்சலின், ஷானிஃபர் ஆகியோர் பலத்த காயங்களுடன் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது குறித்து தகவல் அறிந்த வில்லியனூர் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து வாகனங்களை அப்புறப்படுத்தி இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பட்ட பகலில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த ஸ்கூட்டரை மர்ம நபர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பிருந்தாவனம் 10வது தெருவில் வசிப்பவர் வீரப்பன் தனியார் நிறுவனத்தில் மேலாளராக உள்ளார். இந்நிலையில் வீட்டின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த தனது ஸ்கூட்டர் காணாமல் போனதாக கடந்த 7ஆம் தேதி கோரிமேடு காவல் நிலையத்தில் வீரப்பன் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் முகமூடி அணிந்த நபர் பட்ட பகலில் சர்வசாதாரணமாக வாகனத்தை திருடிக் கொண்டு ஓட்டிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜிப்மர் மருத்துவமனை பாதுகாப்பு அதிகாரி தங்கும் அறையில் இருந்து ஆப்பிள் லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை டிப்டாப் ஆசாமி ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. மேலும் அந்த நபரை போலீசார் தேடி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ் தனியார் நிறுவனம் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரியும் அவருக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கியுள்ளார். இந்நிலையில் கடந்த 8ஆம் தேதி அன்று அறையை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் அறைக்கு வந்தபோது அவரது ஆப்பிள் லேப்டாப், ஐபேட் உள்ளிட்ட சில விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் மாஸ்க் அணிந்து டிப்டாப் ஆசாமி ஒருவர் சதீஷின் அறையில் இருந்து பையுடன் வெளிவருவதும் பின்னர் ஜிப்மர் வளாகத்தில் நடந்து செல்வதும் பதிவாகியிருந்தது. இந்த காட்சிகளை கொண்டு சதீஷ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விலை உயர்ந்த மின்னணு சாதனங்களை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 3 பேரிடம் 22,000 ரூபாய் மோசடி செய்த மர்ம கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். வில்லியனூர் அடுத்த ஒதியம்பட்டு பகுதியை சேர்ந்தவர் அருண். இவரது வங்கி சேமிப்பு கணக்கில் இருந்து 10,000 ரூபாயை அவருக்கு தெரியாமல் மர்ம நபர் எடுத்துள்ளனர். மேலும் உப்பளத்தை சேர்ந்த சரண்யா என்பவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதனை நம்பிய அவர் 6,000 ரூபாயை அனுப்பி அந்த நபரிடம் ஏமாந்தார். அதுபோல புதுச்சேரி மோகன் நகரை சேர்ந்தவர் ஜெயாவேணி. இவர் மர்ம நபருக்கு ரூபாய் 6,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். இது குறித்து 3 பேர் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரி முழுவதும் சாலையோரம் திடீரென முளைத்துள்ள வடமாநில கும்பலின் தரமற்ற ஹெல்மெட் விற்பனையை போலீசார் தடுத்து நிறுத்த வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது.
புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாயம் உத்தரவு கடந்த 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது. ஹெல்மெட் அணியாத வாகன ஓட்டிகளுக்கு போலீசார் தலா ரூபாய் 1000 அபராதம் விதித்து வருகின்றனர். இதனால் ஹெல்மெட் வாங்காத வாகன ஓட்டிகள் ஹெல்மெட் கடைகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாய உத்தரவு என்ற தகவலை தெரிந்து கொண்ட வட மாநிலத்தை சேர்ந்த கும்பல் தற்போது புதுச்சேரி முழுவதும் நூற்றுக்கணக்கான இடங்களில் சாலையோரம் திடீர் ஹெல்மெட் வியாபாரத்தை துவக்கி உள்ளனர். ஒரு ஹெல்மெட் ரூபாய் 300 முதல் ரூபாய் 500 வரை விற்பனை செய்கின்றனர். இவை அனைத்தும் ISI முத்திரை இல்லாத தரமற்ற ஹெல்மெட்டுகள். கீழே விழுந்தால் மண் சட்டியை போல உடையக்கூடியது. விலை குறைவு மற்றும் மக்களின் அறியாமை காரணத்தால் இந்த ஹெல்மெட்டுகளையும் சிலர் வாங்கி செல்கின்றனர். இத்தகைய ஹெல்மெட்டுகளை அணிந்து செல்வது ஹெல்மெட் அணியாமல் செல்வதற்கு சமம். எனவே புதுச்சேரி முழுவதும் புற்றீசல் போல் முளைத்துள்ள தரமற்ற ஹெல்மெட் விற்பனையை போலீசார் கண்காணித்து தரமான ISI முத்திரையுடன் கூடிய ஹெல்மெட் மட்டுமே விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. ஹெல்மெட் கட்டாய சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் மாநிலம் முழுவதும் ஹெல்மெட் அணியாமல் வந்த 650 பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து சலான் கொடுத்து அனுப்பியுள்ளனர். 0 உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ஜனவரி 12ஆம் தேதி முதல் ஹெல்மெட் கட்டாயம் அமலுக்கு வந்தது. அதன்படி முதல் நாளான 12ஆம் தேதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவிலேயே ஹெல்மெட் அணிந்து சென்றனர். புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் SP பிரவீன்குமார் திரிபாதி தலைமையில் கிழக்கு, மேற்கு, வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் காலை மற்றும் மாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை போலீசார் பிடித்து அபராதம் விதித்தனர். ஹெல்மெட் கட்டாயம் சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் மாநிலம் முழுவதும் ஹெல்மெட் அணியாமல் வந்த 650 பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து சலான் கொடுத்து அனுப்பியுள்ளனர். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 12 பேர் 11,51,000 இழந்துள்ளனர். புதுச்சேரி திலாசுப்பேட்டையை சேர்ந்த மேரி ஜூலி, இவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் சென்னை ஏர்போர்ட் சுங்கவரி அதிகாரி பேசுவதாக கூறி தங்களுடைய பேரில் வெளிநாட்டிலிருந்து $70,000 மதிப்பிலான பார்சல் வந்துள்ளது, அந்த பார்சலை பெறுவதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளார். இதனை நம்பிய மேரி ஜூலி ரூபாய் 5,80,000 செலுத்தி ஏமாந்துள்ளார். வில்லியனூர் பரசுராமபுரம் பாரதிதாசன் நகரை சேர்ந்தவர் மங்கலட்சுமி. இவர் இணையதளத்தில் வந்த துணி விளம்பரத்தை பார்த்து 1,23,686க்கு பணம் செலுத்தி துணிகளை ஆர்டர் செய்து ஏமாந்தார். மூலகுளத்தை சேர்ந்த ஆனந்தராயலு என்பவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் குறைந்த வட்டியில் ரூபாய் 1.5 லட்சம் கடன் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி லோன் பெற விண்ணப்பித்து செயலாக்க கட்டணமாக 36,917 செலுத்தி ஏமாந்துள்ளார். இதேபோன்று முத்திரையர்பாளையத்தை சேர்ந்த அறிவரசன் 2,21,000, புதுச்சேரி பாரதிதாசன் நகர் அருண்குமார் 25,078, ரெட்டியார்பாளையம் அருண் பிரசாத் 25,000, தவளக்குப்பத்தை சேர்ந்த சுரேஷ் 18,558, பாக்யராஜ் 14,000, புதுச்சேரி அஸ்பதி 90,000, காரைக்கால் கோட்டுச்சேரி மணிகண்டன் 10,000, கருவடிக்குப்பம் ராமலிங்கம் 1,050, சாமிப்பிள்ளை தோட்டம் ஸ்ரீதரன் 6,000 என மொத்தம் 12 பேர் மோசடி கும்பலிடம் 11,51,289 இழந்துள்ளனர். இது குறித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் 12 பேர் 11,51,000 இழந்துள்ளனர். திலாசுப்பேட்டையை சேர்ந்தவர் மேரி ஜூலி. இவரை மொபைல் போனில் தொடர்பு கொண்ட நபர் சென்னை ஏர்போர்ட் சுங்கவரி அதிகாரி பேசுவதாக கூறி உங்களது பெயரில் $70,000 மதிப்பிலான பார்சல் வந்துள்ளது, இந்த பார்சலை பெறுவதற்கு சுங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என கூறியுள்ளனர். இதை நம்பிய மேரி ஜூலி ரூபாய் 5.80 லட்சத்தை செலுத்தி ஏமாந்தார். இதேபோல வில்லியனூரை சேர்ந்த மங்கலட்சுமி 1,23,686 ரூபாய், மூலக்குளத்தை சேர்ந்த ஆனந்தராயலு என்பவர் 36,000
16,917 ரூபாய், முத்திரையார் பாளையத்தை சேர்ந்த அறிவரசன் 2,21,000, பாரதிதாசன் நகர் அருண்குமார் 25,000, ரெட்டியார் பாளையம் அருண் பிரசாத் 25,000, தவளக்குப்பம் சுரேஷ் 18,558 ரூபாய், பாக்யராஜ் 14,000, புதுச்சேரி அஸ்வதி 90,000, காரைக்கால் கோட்டுச்சேரி மணிகண்டன் 10,000, கருவடிக்குப்பம் ராமலிங்கம் 1,050, சாமிப்பிள்ளை தோட்டம் ஸ்ரீதரன் 6,000 என மொத்தம் 12 பேரிடம் மோசடி கும்பல் 11,51,289 ரூபாய் ஏமாற்றியுள்ளனர். இதுகுறித்து புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்திற்கு அத்துமீறி நுழைந்து மாணவி மற்றும் அவரது நண்பரை தாக்கிய விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். காலாப்பட்டில் உள்ள புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் கடந்த 11ஆம் தேதி விடுதியில் தங்கி படிக்கும் வெளிமாநில மாணவி ஒருவர் தனது நண்பருடன் நடந்து சென்றார். அங்கு மதுபோதையில் 2 பைக்குகளில் வந்த 4 வாலிபர்கள் மாணவி மற்றும் அவரது நண்பரை வீடியோ எடுத்து தகராறு செய்தனர். இது தொடர்பாக காலாப்பட்டு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மாணவியிடம் அத்துமீறலில் ஈடுபட்டது மேட்டுப்பாளையம் தனியார் கம்பெனியில் பணியாற்றும் அரும்பார்த்தபுரம் ஷாம் 19, வெள்ளியனூர் திருக்காஞ்சி சாலையை சேர்ந்த அரசு கலைக்கல்லூரி மாணவர் விமல் 19 மற்றும் 2 சிறுவர்கள் என தெரியவந்தது. ஷாம் மற்றும் விமலை காலாப்பட்டு போலீசார் நேற்று கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் 17 வயது சிறுவர்கள் 2 அரசு காப்பகத்தில் ஒப்படைத்தனர். மேட்டுப்பாளையத்தில் விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த 80,000 ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்து விற்பனை செய்தவரை கைது செய்தனர். மேட்டுப்பாளையம் காவல் நிலையம் எல்லைக்குட்பட்ட பகுதியில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் திருமுருகன் மற்றும் போலீசார் நேற்று இரவு மேட்டுப்பாளையம் தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்பொழுது சண்முகாபுரத்தை சேர்ந்த ஜெயக்குமார் 61 என்பவரது டீக்கடையில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனைக்கு வைத்திருந்தது தெரியவந்தது. இதையடுத்து கடையில் இருந்த ரூபாய் 80,000 மதிப்பிலான 55 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். ஜிப்மர் மருத்துவமனை பாதுகாப்பு அதிகாரி தங்கும் அறையில் இருந்து ஆப்பிள் லேப்டாப், ஐபாட் உள்ளிட்ட விலை உயர்ந்த மின்னணு பொருட்களை திருடி சென்ற பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் பகுதியை சேர்ந்தவர் சதீஷ் 34, தனியார் நிறுவனம் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனையில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரியும் அவருக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே ஒதுக்கப்பட்ட அறையில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் கடந்த 8ஆம் தேதி அன்று அறையை பூட்டிவிட்டு பணிக்கு சென்றுவிட்டு மாலை மீண்டும் அறைக்கு வந்தபோது அவரது ஆப்பிள் லேப்டாப், ஐபாட் உள்ளிட்ட சில விலை உயர்ந்த மின்னணு சாதனங்கள் மாயமாகி இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் மருத்துவமனையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்ததில் மாஸ்க் அணிந்து கொண்டு டிப்டாப் ஆசாமி ஒருவர் சதீஷின் அறையில் இருந்து பையுடன் வெளிவருவதும் பின்னர் ஜிப்மர் வளாகத்தில் நடந்து செல்வதும் பதிவாகி இருந்தது. இந்த காட்சிகளை கொண்டு சதீஷ் தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் சேலம் மாவட்டம் மேட்டூரை சேர்ந்த பிரபல திருடன் கார்த்திக் 44 என்பது தெரியவந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் சேலத்தில் பதுங்கியிருந்த கார்த்திகை கைது செய்து அவரிடம் இருந்து ரூபாய் 1 லட்சம் மதிப்பிலான மின்னணு பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். கார்த்திக் மீது சென்னையில் மட்டும் 3 திருட்டு வழக்குகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பேருந்துகளில் நகை மற்றும் பணத்தை திருடிய தமிழக பெண்ணை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 3 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். பாகூரை சேர்ந்தவர் மலர்கொடி 55. இவர் கடந்த நவம்பர் 27ஆம் தேதி கடலூரில் இருந்து சிகிச்சைக்காக ஜிப்மருக்கு பஸ்ஸில் வந்தபோது அதே பஸ்ஸில் வந்த பெண் ஒருவர் அவரின் கவனத்தை திசை திருப்பி மலர்கொடி கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் செயினை பறித்துக் கொண்டு தப்பினார். இதேபோல் புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த ஆந்திராவை சேர்ந்த பேபி துர்கா பவானி 29 என்பவர் கடந்த நவம்பர் 29ஆம் தேதி ராஜீவ்காந்தி சந்திப்பில் இருந்து டெம்போவில் சென்றபோது அவரின் அருகே அமர்ந்த பெண்
ஒருவர் 3 சவரன் நகையை திருடி சென்றார். புகாரின் பேரில் கோரிமேடு இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்தனர். அதில் திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் திருச்சி ஆசாரி நகரை சேர்ந்த சோலையம்மா 32 என்பவர் நகைகளை திருடியது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் 3 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர். அவரை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இவர் மீது தமிழகம், ஆந்திரா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கடையை உடைத்து பணம் திருடிய பிரபல திருடனை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் ராஜா முகமது என்பவர் ஏசி சர்வீஸ் சென்டர் வைத்துள்ளார். நேற்று இரவு கடையின் பூட்டை உடைத்து கல்லாவில் இருந்த ரூபாய் 20,000 பணம் காணாமல் போனதாக ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் தலைமையில் வடக்கு குற்றப்பிரிவு போலீசார் கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டான் பகுதியை சேர்ந்த பிரபல திருடன் ரவிக்குமார் என்கின்ற ஓகை குமார் 68 திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து ஓகை குமாரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து ரூபாய் 20,000 பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் தவறவிட்ட மணிப்பர்ஸை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தவருக்கு போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டினர். ஆந்திராவை சேர்ந்த வினோத், லதா ஆகியோர் கடந்த 14ஆம் தேதி புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்தனர். அவர்கள் மணிப்பர்ஸை தவறவிட்டனர். அதில் 8,000 பணமும் 11 கிராம் நகைகள் இருந்தன. புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் விசாரித்து வந்தனர். இதற்கிடையே ஆம்பூர் சாலை பழைய சட்டக்கல்லூரி வளாகம் அருகே கண்ணாடி விற்பனை கடை நடத்தி வரும் முரளி என்பவர் கடையின் எதிரே கீழே கிடந்த மணிப்பர்ஸை கண்டெடுத்து ஒதியஞ்சாலை போலீசில் ஒப்படைத்தார். இதையடுத்து போலீசார் மணிப்பர்ஸை தவறவிட்ட லதா மற்றும் வினோத் ஆகியோரை போலீஸ் ஸ்டேஷன் அழைத்து பணம் மற்றும் நகைகளை ஒப்படைத்தனர். மேலும் மணிப்பர்ஸை ஒப்படைத்த முரளிக்கு இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் மற்றும் போலீசார் சால்வை அணிவித்து பாராட்டினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் சிவகாமி நகரில் வசித்து வந்த மறைந்த பிரியா என்கின்ற பச்சையம்மாள் அவர்கள் கடந்த 2001ஆம் ஆண்டு இறந்துவிட்டார். அவர் 1998ஆம் ஆண்டு புதுச்சேரி ஒதியம்பட்டு வருவாய் கிராமத்தில் நித்யா பேக்கேஜிங் அருகில் 14,400 சதுர அடி அளவுள்ள இடத்தினை வாங்கி தனது பெயரில் பதிந்து வைத்திருந்தார். அவர் இறந்ததை நன்கு அறிந்து புதுச்சேரி கணுவாப்பேட்டையை சேர்ந்த முனியன் மற்றும் சிலருடன் கூட்டு சேர்ந்து பிரியா என்கிற பச்சையம்மாள் பெயரில் ஆள்மாறாட்டம் செய்து அந்த இடத்தை தனது பெயரில் பொது அதிகாரம் பெற்று மடைகளாக பிரித்து பல்வேறு நபர்களுக்கு விற்றுள்ளார். இது சம்பந்தமாக வெள்ளியனூர் சார்பதிவாளர் திரு பாலமுருகன் அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். இது சம்பந்தமாக ஆள்மாறாட்டம் செய்து பதிந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய்ய மரியாதைக்குரிய முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா அவர்களின் அறிவுறுத்தலின்படி எஸ்பி சிஐடி திரு ஜிந்தா கோதண்டராமன் அவர்களின் மேற்பார்வையில் இன்ஸ்பெக்டர் பாபுஜி மற்றும் SI ஏழுமலை, முகமது லியாகத் அலி, தலைமை காவலர் பழனி, காவலர்கள் அருண்குமார், சீதாராமன் மற்றும் பெண் காவலர் சரண்யா ஆகியோருடன் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட ஆதாரங்களை திரட்டி அதன் அடிப்படையில் மேற்கூறிய சிறப்பு புலனாய்வு குழு முக்கிய குற்றவாளிகளான கணுவாப்பேட்டையை சேர்ந்த முனியன் மற்றும் காந்தி என்கின்ற நிக்கல் குமார் ஆகியோரை கைது செய்து புதுச்சேரி மத்திய காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் இந்த பொது அதிகார பத்திரத்தில் பிரியா என்கின்ற பச்சையம்மாள் என்று ஆள்மாறாட்டம் செய்து பதிந்து கொடுத்த பெண்ணை சிபிசிஐடி சிறந்த புலனாய்வு குழு தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் புதுப்பாளையத்தை சேர்ந்த திருமதி சூர்யா சஞ்சீவி என்பதை கண்டறிந்து அவரை நேற்று 17/1/2025 சிபிசிஐடி போலீசார் அதிரடியாக கைது செய்து அவரிடம் ஒப்புதல் வாக்குமூலம் பெற்று இன்று 18/1/2025 மாண்புமிகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். மேலும் பலர் இந்த ஆள்மாறாட்ட மோசடி வழக்கில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதில் ஈடுபட்டுள்ள பிற குற்றவாளிகளை சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழு விரைவில் கைது செய்வார்கள் என்று தெரியவந்துள்ளது. புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 2.1 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டையை சேர்ந்தவர் சாய் சித்தார்த்.
இவரை தொடர்பு கொண்ட நபர் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலம் சம்பாதிக்கலாம் என கூறினார். அதை நம்பி அவர் 1.1 லட்சம் ரூபாயை முதலீடு செய்தார். அந்த நபர் கொடுத்த வேலையை முடித்து சம்பாதித்த பணத்தை எடுக்க முடியாமல் போனது. பின்தான் அது மோசடி கும்பல் என தெரியவந்தது. அதேபோல ராஜீவ்காந்தி நகரை சேர்ந்தவர் மாலினி. இவர் 90,000 ரூபாயை முதலீடு செய்து மர்ம நபரிடம் ஏமாந்தார். பூர்ணாங்குப்பத்தை சேர்ந்த கார்த்திகேயன் ரூபாய் 4,500, அருமாத்துபுரத்தை சேர்ந்த ரவீந்திர பிரசாத் ரூபாய் 4,200, முத்திரையார் பாளையத்தை சேர்ந்த சீனிவாசன் ரூபாய் 1,300 ரூபாய் அனுப்பி ஏமாந்தனர். இதுகுறித்து 5 பேர் கொடுத்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி செய்யும் கும்பலை தேடி வருகின்றனர். ஆற்று திருவிழா காரணமாக இன்று நடக்க இருந்த போலீஸ் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் ரத்து செய்யப்பட்டது. புதுச்சேரியில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் போலீஸ் நிலையங்களில் பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் நடத்த டிஜிபி உத்தரவிட்டார். அதன்படி கடந்த 3 மாதங்களாக குறைதீர்வு கூட்டம் நடந்து வருகிறது. டிஐஜி, சீனியர் எஸ்பிக்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டு வருகின்றனர். ஆற்று திருவிழா காரணமாக இன்று 18ஆம் தேதி நடக்க இருந்த பொதுமக்கள் குறைதீர்வு கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் அடுத்த வாரம் குறைதீர்வு கூட்டம் நடக்கும் என சீனியர் எஸ்பி கலைவாணன் தெரிவித்துள்ளார். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.